பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேளுங்கள். இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முழுமையாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு பயன்பெறுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீமையை அல்ல நன்மையை தேட வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்கள் பணம் சம்பாதிக்க, இன்னும் பல்வேறு நிலையில் மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லி தீமையான வழியிலே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது நன்மையை தேடுங்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜீவனை விரும்பி நன்மையை தேட வேண்டும். இந்த உலகத்தில் நன்மையை எல்லாருமே விரும்புவாங்க. நன்மையாக மனசார நினைப்பாங்க, நல்லது நினைப்பாங்க. மேன்மையாக இருக்கணும், உயர்வாக இருக்கணும், கீழாகாமல் மேலாகணும், வாளாகாமல் தலையாகணும் விரும்புவாங்க. ஆனால் வசனம் அழகாக சொல்லுது பாருங்கள், நன்மையை விரும்புகிறதல்ல, நன்மையை தேட வேண்டும். தேவ பிள்ளைகளே, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நன்மையை தேடுங்கள், நன்மையை விரும்புங்கள்னு சொல்லலை, நன்மையை தேடுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, நன்மையை இன்னும் ஜாக்கிரதையாய் தேடுங்கள். நன்மையை தேடணும். எப்படி தேடணும்? ஜாக்கிரதையாய் தேடணும், கவனமாக தேடணும். கவனக்குறைவாக இருந்தோம்னா நம்ம பல்வேறு சூழ்நிலையில் நாம் நன்மையை இழந்து போவோம். சோம்பேறிகளாக, உதாசனம் பண்ணுகிறவர்களாக, தங்கள் காரியத்தை சரியான நேரத்தில் செய்ய முடியாதவர்களாக நீங்களும் நானும் இருப்போமானால் பல்வேறு விதமான நன்மைகளை நாம் இந்த பூமியில் இழந்து போவோம் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, நன்மையை தேட வேண்டும். விசேஷமாக அந்த நன்மையை ஜாக்கிரதையுடன் தேட வேண்டும். நன்மை என்று சொன்னால் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான நன்மைகளை இந்த உலகம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நன்மை என்று சொன்னால் தேவனை தேடுவது தான் இந்த உலகத்தில் நன்மை. அநேக தேவ பிள்ளைகள் நன்மை என்று சொல்லி உலக காரியத்தை, சிற்றின்பத்தை, உலக மயக்கத்துக்குரிய காரியத்தை, அழிந்து போகிற காரியத்தை, ஆகாத காரியத்தை தேடுவாங்க. அதெல்லாம் நன்மை இல்லைங்க ஆண்டுடைய பிள்ளைகளே. தேவனை தேடுவது தான் நமக்கு நன்மை. அதே ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 6ஆம் வசனம் வாசிச்சு பாருங்கள். தேவனை தேடுங்கள், அதுதான் உங்களுக்கு நன்மை. கர்த்தரை தேடுகிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கொண்டு வரும். பல்வேறு சூழ்நிலைகளிலே நன்மை என்று சொல்லி நினைத்து அநேக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இழந்து போகிறோம். அதுதான் உண்மை. இன்னும் அநேக தேவ பிள்ளைகளுக்கு எது நன்மைனே தெரியறதில்லை. எது ஆசீர்வாதம், எது சுதந்திரம், எது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது, எது நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்து நிற்கும், எது ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிற அந்த நன்மையை தெரிந்தெடுக்கிறதிலேயே குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நன்மையை தேட வேண்டும், அதை ஜாக்கிரதையாய் தேட வேண்டும், எது நன்மை என்று அறிந்து தேட வேண்டும். வேதம் சொல்கிறது கர்த்தரை தேடுவது தான் நன்மை. இந்த உலகத்தில் தேவனை தேடுவது தான் நன்மை. தேவனை தேடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை தேவன் கட்டளையிடுவார். ஒரு வசன விதமாய் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னால் யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுவது தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. தேவனை தேடுங்கள், வாஞ்சையோடு தேடுங்கள். மான்கள் விடாய்த்து வாஞ்சித்து கதறுவது போல தேவனை தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். இந்த உலகத்தில் அநேக காரியத்தை, தேவையில்லாத காரியத்தை, பிரயோஜனமில்லாத காரியத்தை தேடி
அதனால ஏமாந்து அதை நம்பி மன வருத்தப்பட்டு கண்ணீரோடு போகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கர்த்தரை தேடுவீர்களானால், ஜாக்கிரதையாய் தேடுவீர்களானால் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அவரை நோக்கி பார்க்கிற முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. மகளே, மகனே, உன் வாழ்க்கையில் அவரை தேடு. அவரே ஜீவனுள்ளவர். அவரே உன்னுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்கிற ஆண்டவர் என்பதை மறந்துடாத. தேவனை தேடு, ஜாக்கிரதையாய் தேடு. கர்த்தரை தேடுவதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை. ஏசாயா 55:6 சொல்கிறது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடு. ரொம்ப முக்கியம். நிறைய தேவனுடைய பிள்ளைகள் காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்லா இருக்கிறப்ப தேவனை தேட மாட்டாங்க. காலம் முடிந்து போனதுக்கப்புறம் தேவனை தேடி வருவாங்க. அப்பொழுது தேவனை அறிகிற அறிவில் அவர்கள் வளர முடியாது. தேவனுடைய கிருபை ஒருவேளை அவங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஒருவேளை கர்த்தர் நான் உங்களை அறியேன் என்று சொல்லலாம். 10 கன்னிகைகள் கர்த்தரை பார்க்க வாஞ்சியோடு இருந்தாங்க, விருப்பத்தோடு இருந்தாங்க, உண்மைதான். ஆனால் 5 கன்னிகைகள் தான் தங்களை சரியான முறையில் ஆயத்தமாக இருந்தாங்க, ஜாக்கிரதையாக இருந்தாங்க. அவர் வரும்பொழுது அவரை பார்க்க வேணும், அவரோடு போக வேணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு ஜாக்கிரதையோடு இருந்தாங்க. ஆனால் மீதி 5 பேர் கவனக்குறைவாக இருந்தாங்க, ஜாக்கிரதையாக அவரை தேடலை. அவர் வரும்பொழுது இதெல்லாம் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயத்தமாக இருக்கணும் என்கிற எண்ணத்தோடு சகல விதத்திலும் ஆயத்தமாக, நேர்த்தியாக, சரியாக அவருக்கு முன்பாக தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் மீதி 5 பேர் சரியான முறையில் ஜாக்கிரதையாய் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளவில்லை. உதாசீனமாக இருந்தார்கள், கவனக்குறைவாக இருந்தார்கள், அசால்ட்டாக இருந்தாங்க. இயேசு வரும்பொழுது தீவெட்டியை பற்ற வைக்கலாம் என்று அவர்கள் நினைக்கும் பொழுது 5 பேருடைய இறுதி அந்த பாத்திரத்தில் எண்ணெய் இல்லை. தீவெட்டியை பற்ற வைக்க முடியல, எரிந்து பிரகாசிக்க முடியல, சாட்சி இல்லை, பரிசுத்தாவியினுடைய அந்த கிருபை இல்லை. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போது ஆவியானுடைய அந்த கிருபை இல்லை, முத்திரை இல்லை. அதனால் என்ன பண்ண, தேவனோடு போகிற அந்த மாபெரும் சிலாக்கியத்தை இழந்து போனாங்க. வேதம் சொல்வது, பிற்பாடு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அப்படி சமூகத்தில் போன பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களை அறியேன். வேத புஸ்தகத்தில் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து வேதம் சொல்கிறது. அவள் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வைத்தியர்களுக்கு கொடுத்து தீர்ந்து போனது. அவள் வருத்தத்தோடு, வேதனையோடு, சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறாள். அவள் தீட்டுள்ளவள், வெளியே நடமாடக்கூடாது. ஆனால் அந்த வழியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அந்த நேரத்தை அவள் விட விரும்பலை. ஜாக்கிரதையாக கர்த்தரை தேடினான். அந்த நேரத்தில் அசால்ட்டாக இருக்கல, கவனக்குறைவாக இருக்கல. இயேசு வருகிறார், இதுதான் என்னுடைய சமயம், இதுதான் என்னுடைய நேரம், இப்பொழுது நான் எந்த தடை வந்தாலும் சரி தாண்டி போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு நான் சுகமாவேன் என்கிற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அவள் கடந்து போனாள். தேவனை தேடினால், ஜாக்கிரதையாய் தேடினால், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் என்று விசுவாசத்தோடு போய் தொட்டா, இமைப்பொழுது கர்த்தருடைய அந்த சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு பரிபூர்ண சுகம் அடைந்தாள். கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. தேவ மகளே, அன்பு மகனே, தேவனிடத்திலிருந்து நீ ஏதாவது ஒரு நன்மையை பெற வேண்டுமா? அவரை தேடு, ஜாக்கிரதையாய் தேடு, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடு, அதிகாலையில் கர்த்தரை தேடு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிரு, அவரை வாஞ்சி, அவரை விரும்பு. தாகமுள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவார். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதும்பாங்க, அதைத்தான் சொல்கிறேன். விரும்புகிறது வேற, தேடுகிறது வேற. கிரியில்லாத விசுவாசம் செத்தது. இயேசு எனக்கு பிடிக்கும், இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் தான் இயேசுவை பிடிக்கும். ஆனால் விரும்புகிறதல்ல, அவரை தேடுகிறது. அவரை தேடுகிற பிள்ளையாய் நீங்களும் நான் இருப்போமானால் மெய்யாகவே சொல்லுகிறேன், கர்த்தர் அநேக நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் தருவார். கர்த்தரை தேடின எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு மேலான நன்மையை பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே,
மகனே மகளே, நீ கர்த்தரை உண்மையாய் தேடுவாயானால் நான் சொல்லுகிறேன், நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் மேலான நன்மைகளை என் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் தருவார், உன் குடும்பத்தில் தருவார், உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் அவர் தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே எப்பொழுதும் அவரை தேடுகிற பிள்ளையாக, அவரை நாடுகிற பிள்ளையாக, அவர் மேல் வாஞ்சியுள்ள பிள்ளையாக, அவரை பற்றி கொண்டிருக்கிற மகனாக நீ காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சில தேவனுடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா, ஆபத்து வந்தால் தான் கர்த்தரை தேடுவாங்க, தேவைகள் வந்தால் தான் கர்த்தரை தேடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிலர் கல்யாணம் வந்தால் தான் தேடுவாங்க, சில மரணம் வந்தால் தான் தேடுவாங்க. அப்படி இல்லை, எப்பொழுதும் கர்த்தரை தேடு, ஜாக்கிரதையாய் தேடு. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரை தேடு. நம்ம வீட்டில் இருக்கிறோம், தாகம் ஏற்பட்டால் சொல்லவே வேண்டாம், நம்ம எந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எங்கே இருக்குதோ, நம்ம வீட்டில் எங்கே வச்சுருக்கிறோம் அங்கே போவோம். அதுபோல் தேவனை தேடுகிறது நம்முடைய இருதயம் வாஞ்சித்து அவருடைய சமூகத்தை நாடி தேடி ஓட வேண்டும். அவரை நாடி தேடி ஓடுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. கர்த்தரை தேடுங்கள், ஜாக்கிரதையாய் தேடுங்கள், உண்மையாய் தேடுங்கள். கர்த்தரை தேடுவீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கடைசி ஒரு வசனம் சொல்கிறாரு, ஏன் தேவனை தேடினா நன்மை கிடைக்கும் ஆண்டு சொன்னார், நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். தேவனை தேடினீங்கன்னா பிழைப்பீர்கள். பிழைப்பை கேட்ட நன்மைகளை தேவன் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடு, அப்பொழுது எவைகளெல்லாம் நீ வாழ்வதற்கு தேவையான சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். எனவே எப்பொழுதும் தேவனை தேடுகிற வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, நாங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக கவனமாக உம்மை தேடுகிற பிள்ளைகளாக, உம்முடைய சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.